நீங்கள் பலன் அடைந்து எப்படி பலன் அடைய முடியும்? இன்றைக்கு நாம் சாப்பிட்ற ஆகாரங்கள் ஏதோ நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறது. ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷனிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு பலன் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது பலன் அடைகிறோம். பாருங்க, பேதுரு பயந்தாங்குழியாக இருந்தார். தன்னையும் கொலை செய்து விடுவார்களோ என்று அச்சத்திலே கதவை பூட்டி கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது பேதுரு தைரியமாக எழும்பி நின்று கர்த்தருக்கு சாட்சியாக நின்றான். பிரியமானவர்களே, நீங்களும் கூட இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க, கர்த்தருடைய வசனங்களை பிரசங்கிக்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. ஆவியான உங்களிடத்தில் வரும்போது அவர் உங்களை பலனடைய செய்வார், உங்களை நிற்க செய்வார், உங்களை சாட்சிகளாய் வாழ செய்வார். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள்.